உங்களுக்கும் ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது. பட் அந்த டைரக்டருக்கு என்ன மீட்டர் வேணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் இல்லை. ஸோ இப்போ கேன் யூ கிவ் மீ an எக்ஸாம்பிள் ஆஃப் உங்களை எப்படி பாண்டியராஜ் டைரக்ட் பண்ணார்? தட் இஸ் நீங்கள் ஒன்று பண்ண பார்த்தீங்க, பட் அவர் வந்து இப்படி வேணாம் இப்படி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு ஒரு அவர் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்ல போதே ஃபுல்லாக முடித்த போது நான் அவர்கிட்ட கேட்டேன், இதில் நான் எதுவும் பண்ண வேண்டாம், சும்மா அது அப்படியே அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணால் மட்டும் போதும். காரணம் அதுக்குள்ளேயே அப்படியே அந்த ஹியூமர் அப்படியே உள்ளே இருக்குது. நம்ம எதுவும் நம்மளாக பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது தேவையில்லை. அதனாலேயே நம்ம அங்கே வந்து நான் அது இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த மாதிரி ஒன்றும் அது கரெக்டாக அவர் ஆல்ரெடி அப்படியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். நைஸ். ஸோ இந்த படத்தில் நடிக்கும்போது டிட் யூ ஃபீல் தட் லைக் வாட் வாஸ் ஃப்ரெஷ் ஃபார் யூ? பிகாஸ் நீங்கள் நிறைய காமெடி ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. வாட் வாஸ் இந்த படத்தில் வந்து லைக் அந்த மாதிரி ஒரு புதுசாக வாட் டிட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்? மெயின் சமாச்சாரம் என்னென்னா கதைக்கான கண்டென்ட் எல்லாமே ஸ்கிரிப்டில் இருந்துச்சுங்கிறது தான். பக்கா இருந்துச்சு. எதுவுமே வந்து வேறு டிஸ்கஸ் பண்ணி ஏதாவது இப்படி இப்படி அப்போ இதெல்லாம் தேவைப்படலை. பக்காவாக இன்னதான் இந்த சீனுக்கு இது இருந்துச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான இம்ப்ரவைசேஷன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்டிஸ்ட் அண்ட் த சர்க்கம்ஸ்டன்சஸ். ஏன்னா சில இடங்களில் இவ்வளோ தான் இடம் இருக்கும், அங்கேருந்து நடந்து வந்து பேசுகிற மாதிரி ஒரு பெரிய டைலாக் நம்மளால முடியாது. ஏன்னா சின்ன ஒரு 10க்கு 10 ரூமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்ட சில சமாச்சாரங்களுக்காக மட்டும்தான் மாற்றிருக்கோமே தவிர மற்றது எல்லா கண்டென்ட்டும் இருந்துச்சு, எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு என்னென்னா என் டைரக்டர் எனக்கு ரொம்ப டைரக்ட் பண்ணணும். பட் சொல்லிக்கிட்டே இருந்தால் நமக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் போயிடும். எப்படி பேசுங்க எப்படி பேசுங்க எப்படி பேசுங்க, அப்படி இல்லைங்க எப்படிங்க அப்படிங்க. அது சில நேரங்களில் பாண்டியராஜுடைய ஒரு ஸ்டைல். அவர் கேமரா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பி திரும்ப 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 ஏன்னா இன்னும் நல்ல ட்ரெண்டில் கிடைக்குமான்றதுக்காக ஒரு 10 ட்ரெண்டில் பேச வைப்பார். பட் நமக்கு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் போயிடும் சில நேரத்தில். அப்புறம் நான் சொல்லுவேன், நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. நான் எதையாவது மென்டல் மாதிரி பண்ணிவிடுவேன், அதை ஓகேன்னு பண்ணி வைப்பார். நீங்கள் இதிலே பார்க்கலாம் சிலதெல்லாம் அப்படியே பார்த்து வைப்பார். நான் ஏதோ ஒரு இதில் புடவை கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு, அதை நான் இப்படி இப்படி இழுத்து போட்டு பேசியிருப்பேன். ஏன்னா இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள் அப்படி பேசியிருப்பேன், அதை ஓகே பண்ணி வச்சுருப்பார். ஐயோ டப்பிங்கில் பார்த்துட்டு இது ஓகே பண்ணிட்டீங்க, அதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நேச்சுரலாக கொஞ்சம் ஸோ கண்டென்ட் இருந்ததுங்கிறது தான். ஏன்னா ரொம்ப ரேர், கொஞ்சம் நிறைய காம்பினேஷன் ஒர்க்காகவே. ஏன்னா இண்டிவிஜுவல் ஒர்க்கு ரொம்ப கம்மி எங்களுக்கு. நிறைய இந்த காம்பினேஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரு குடும்பம், ஒருத்தர் பேசுகிறது, இன்னொருத்தர் வர்றது போகிறது, இப்படியே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட 15-20 நாள் அந்த சிங்கிள் லொக்கேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அப்புறம் படங்கிறதே மறந்து போன மாதிரியே ஆயிடுச்சு. படம் ஷூட்டிங் நடக்குதுங்கிறதெல்லாம் மறந்து போன மாதிரியே ஆகிப்போச்சு. ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து அவ்வளவு ஒரு அசௌகரியமான லொக்கேஷன். படத்துக்காக மட்டும்தான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். பிகாஸ் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற ஒரு சின்ன வீடு, அதுக்குள்ளே பாத்ரூம் ஃபெசிலிட்டி கூட ரொம்ப பிரச்சனை. கீழே இறங்கி வந்து இருக்கிற 2 ஜன்னலையும் பிளாக் க்ளாத் இட்டு மூடி மொத்தமாக போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஒரு ஏறு போல உள்ள அப்படியே அந்த மாதிரி ஒரு அதுலேருந்து கீழே இறங்கி சரியா இருக்கிறது ஒரே ரூம். அதை வந்து அம்மா முதல்லையே ஃபஸ்ட்டுனே உள்ளே ஏறி முதல்ல அம்மா அசிஸ்டன்ஸுமா உள்ளே ஏறிட்டாங்க. வேறு எந்த ரூமும் கிடையாது அதுக்குள்ளே. அதில் ஒரு ஓரமாக அந்த பக்கம்லாம் எடுக்கும்போது அந்த ரூமில் இருக்கக்கூடாதுன்னு ஜெயராம் அந்த பக்கம் வந்து அந்த ரூமுக்கு ஒரு ஓரமாக இப்படியே ஆணி அடித்த மாதிரி ஜெயராம் உட்காந்துக்குவார். வழியே கிடையாது, அவ்வளோதான் இருக்குது அந்த ரூம்லேயே. நான் யாருக்குமே இடம் கிடையாது, ஒரு கட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இறங்கி போய் ஏதாவது கேரவன் போல் அங்கே எது கேரவன் பார்க் பண்ண கூட இது கிடையாது, பெர்மிஷன் கிடையாது. ஸோ அந்த ரூம்லேயே உட்காந்து தான் ஆகணும். 25 இருந்தால் ஆகணும். அப்போ கேரவன் போகணுன்னு சொன்னாக்கா கீழே இறங்கி அந்த கொஞ்சம் தூரமாக கேரவன் போட்டிருக்காங்க. அதை விட ஈஸி என்னென்னா காரில் ஏறி பக்கத்தில் ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க எங்களுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அங்கே போகணும், எல்லாத்துக்குமே அங்கே போகணும். ஸோ சில நேரங்களில் அப்பா இதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோம். காலையில் வந்து ஃபஸ்ட்டு அவர் சீன் படிக்கும்போதே சிரிப்பாக ஆரம்பிப்போம். ஓகே